வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய லேடிஸ்க்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்கும் அவங்களோட ஓவரீஸ்ல. இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான். இந்த சாக்லேட் சிஸ்ட் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பேஷண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி நான் உங்க வீடியோஸ் ரெகுலரா பாக்குறேன். ஸோ நீங்க சாக்லேட் சிஸ்டையும் இன்ஃபர்டிலிட்டி பத்தியும் நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதுல நிறைய ஹோமியோபதியில சரி பண்ண முடியுமா அப்படின்றதையும் நாங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்றேன். சோ இந்த சாக்லேட் சிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட யுட்ரஸ்ல ஒரு லைனிங் இருக்கும். அது பேர் எண்டோமெட்ரியம்னு ஒரு லைனிங் இருக்கு. இந்த லேயர் நமக்கு ஓவரிஸ்குள்ளேயும் வளர்ந்துச்சு அப்படின்னா அது எண்டோமெட்ரியோஸ், ஓவேரியன் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யுட்ரஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய லேயர் நம்ம ஓவரிஸ்லயும் நமக்கு வளர்றதுனால என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம மென்சஸ் நமக்கு தூரம் ஆகும் போதும் அந்த இடத்துலயும் தூரம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிளட் வந்துட்டே இருக்கும், கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓவரிஸ்ல நமக்கு அந்த இடத்துல பிளட் கலெக்ட் ஆகிறதுனால நமக்கு கருத்தரிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த கலெக்ஷன் ஆகும், அந்த பிளட் கலெக்ட் ஆகிறது என்ன ஆகும்னா, நமக்கு சிஸ்ட் மாதிரி ஒரு சின்னதா ஒரு டியூமர் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஒரு சிஸ்ட்னு சொல்லுவோம். சிஸ்ட்னா அதுக்குள்ள தண்ணி இருக்கிறது பேர் தான் சிஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால இது சாக்லேட் சிஸ்ட்னு சொல்றோம். சாக்லேட் சிஸ்ட்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது நம்ம ஒவ்வொரு தடவையும் நமக்கு தூரம் ஆறும் போதும் அந்த இடத்துல நமக்கு ரத்தம் கொறுக்குது இல்லையா, இது அந்த பழைய ரத்தமும் சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாசம் தூரம் ஆயிருப்போம், நெக்ஸ்ட் மந்த் தூரம் ஆகும் போதும் திருப்பி கலெக்ட் ஆகும். ஸோ போன மாசம் அந்த மென்சஸோட பிளட்டும் இந்த சிஸ்டுக்குள்ள இருக்கும், இந்த மாசம் ஃப்ரெஷ்ஷா வர்றதும் இந்த சிஸ்டுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால அந்த பழைய ரத்தம் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு உறைஞ்ச ரத்தம் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டார்க்கிஷ் ப்ரௌனா தானே இருக்கும். ஸோ இதான் சாக்லேட் சிஸ்ட். அதோட கன்சிஸ்டன்சி சாக்லேட் மாதிரி இருக்கிறனால இது சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப பெருசாயிட்டே போகும். அது ஒரு 2 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டருக்கு மேல கூட இதுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெருசாகும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஓவரிஸே ரொம்ப சின்ன ஆர்கன், அதுக்குள்ள உங்களுக்கு ரத்தம் கோர்த்துட்டே இருக்கு, ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா இது கொஞ்சம் பெருசாக இதனால வெயிட் நமக்கு ஆயிட்டே இருக்கும் நமக்கு சிஸ்ட்ல. ஸோ அது என்ன ஆகும்னா, சில ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கும், நமக்கு அந்த ஓவரிஸே திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டார்ஷன்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிளட் சப்ளையுமே ரொம்ப ஓவரிஸ்க்கு போகாது. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் சில நேரம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நேரம் அந்த சிஸ்ட் ரொம்ப கொஞ்சம் பெருசா ஆகும்போது இது ரப்சர் ஆகிறதுக்கு, வெடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி ரப்சர் ஆச்சுன்னா ரொம்ப அதிகப்படியா பெயின் வர ஆரம்பிச்சு. ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சர்ஜரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணனாலும் திரும்பி இந்த சிஸ்ட் ஒவ்வொரு தடவையும் ஃபார்ம் ஆதான் செய்யும். நம்ம எத்தனை தடவை தான் சர்ஜரி பண்றது, திருப்பி growth-உம் இருக்கும். ஸோ இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வேற கூட இருக்கும். ஸோ இது சரி பண்ணவும் முடியாது நம்மளால. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த சாக்லேட் சிஸ்ட்னால இருக்கு. ஸோ 2 சைடும் நமக்கு ஓவரிஸ் இருக்கனால சில பேருக்கு 2 சைடுமே இருக்கலாம், சில பேர் ரைட் மட்டும் இருக்கும், சில பேர் லெஃப்ட் மட்டும் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட உடல் வாகு பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி காம்ப்ளிகேஷன், சைஸஸ், சிம்டம்ஸ் எல்லாமே மாறும். ஸோ இதுல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இப்போ சாக்லேட் சிஸ்ட் எனக்கு இருக்கு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா, எந்த சைடு பெயின் இருக்கோ அந்த சைடு ரொம்ப ஜாஸ்தி கீழ் வயிறு வலிக்கலாம், முதுகு வலிக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி தூரம் அடிக்கடி போகலாம். கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப டார்க்கா, ரொம்ப ப்ரௌனா போகலாம், ரொம்ப டார்க் ரெட்டா போகலாம். மென்சஸ் இர்ரெகுலரா இருக்கும். ஒன்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கும், ஒரு மாசத்துக்கு 2 தடவை வர்ற மாதிரி இருக்கும். அது 2 தடவையும் ஒரு மாசத்துலயே ஒரு 15 நாள் 10 நாள் கண்டினியூ ஆகலாம். ஒரு 15 நாள் நின்னுட்டு அடுத்த மாசம் வராம இருந்துட்டு அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு வரும்போது தூரம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கலாம். மென்சஸ் நின்னதுக்கு அப்புறமே உங்களுக்கு சொட்டு சொட்டா ரத்தம் பேண்டீஸ்ல படுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இந்த யுட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் மென்சஸ் ரிலேட்டடா நமக்கு இருக்கும். ஸோ முக்கியமா இதோட காம்ப்ளிகேஷன் என்னன்னா, குழந்தை தரிக்கிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா அந்த ஓவரிஸ்லயே நமக்கு அந்த சிஸ்ட் இருக்கு, சாக்லேட் சிஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால கருமுட்டை நமக்கு வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்கும். யுட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆறதுல நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த எண்டோமெட்ரியம் ஓவரிஸ்ல வளரும் இல்லையா, ஸோ இந்த ஓவரிஸ்ல வளர்றதுனால தானே இந்த சிஸ்ட் வருது. அதே மாதிரி நமக்கு ரேர் கேசஸ்ல இந்த ஃப்ளோ மென்சஸ் ஃப்ளோ கீழே இறங்காம நமக்கு கீழே வெஜைனா மூலியமா நமக்கு கீழே போகாம ரொம்ப ரேரான கேஸ்ல மேல போச்சு, அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியா போச்சு அப்படின்னாலும் சாக்லேட் சிஸ்ட் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க டாக்டர் கிட்ட நீங்க நேரடியா போய் ஒரு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது ஓவரிஸ் சைட்ல அவங்க பால்பேட் பண்ணி தொட்டு பார்க்கும் போது ஒரு பல்கியா நமக்கு தெரியல அந்த இடத்துல, ஒண்ணு அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கேன் பார்க்க சொல்லுவாங்க. எய்தர் எம்ஆர்ஐ ஸ்கேன்
ஸ்கேன் இல்லாட்டி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனே போதுமானதுதான் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த சைஸ்ல இருக்கு அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட தொந்தரவுகள் எந்த சைட்ல இருக்கு, என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு, எவ்வளவு வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம ஹோமியோபதியில நிறைய மருந்து இருக்கு. முக்கியமா வந்து பல்செட்டலா, செப்பியா, கிராஃபைட்டஸ் இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்கு. இது ரிலேட்டடா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத முழுமையா நம்ம வந்து பார்த்து நம்ம மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும் போது ஒவ்வொரு மந்த்தும் அந்த சிஸ்ட் வந்து நமக்கு சைஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதுசா ஃபார்ம் ஆறது, உங்களுக்கு அந்த ரப்சர் ஆறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன், சர்ஜரி, ரிப்பீட்டட் சர்ஜரிஸ் இதெல்லாமே நம்ம கம்மி பண்ணலாம். ஹோமியோபதி வந்து முழுக்க இயற்கை மருத்துவம் அப்படின்றனால உங்களுக்கு எந்த வகையான காம்ப்ளிகேஷன்ஸுமே கிடையாது. இதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க ஏற்கனவே வந்து நான் வந்து வேற மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு கை வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அதோட சேர்த்தும் நம்ம வந்து இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் தாராளமா சாப்பிடலாம். எந்த வகையான சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ மென்சஸ்மே ரெகுலரா வர்றதுக்கு, பெயின்ஃபுல் இல்லாம இருக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.